மனோஜ், நீங்க தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா? ஆமா சார். என்ன ரீசன்? என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா சார். இவளுக்கு முன்னாடியே கல்யாணம் இருக்கு. இவளுக்கு பிறந்த ஒரு பையன் இருக்கா. அது எல்லாத்தையும் மறைச்சு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸ்டார்டிங்ல நிறைய பொய்ய சொல்லி என்ன ஏமாத்திட்டா. இவக்குள்ள என்னால வாழ முடியாது சார். கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும் சார். கேஸ் ஃபைல் படிச்சோம். அதுல உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு இருக்கு. சத்தியமா தெரியாது சார். அந்த மாதிரி கோர்ட்ல இவ திருப்பி விட்டுட்டா. எனக்கு எதுவுமே தெரியாது. ரோகிணி, நீங்க என்ன சொல்றீங்க? மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிருக்கேன் தான். ஆனா நான் உன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். ஏன்னா உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் மனோஜ். ப்ளீஸ் மனோஜ். மனோஜ், அவங்க தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அதுல எதுவும் தப்பான இன்டென்ஷன் இல்ல. உங்களோட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுறாங்க. நீங்க அவங்கள புடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. ஆமா மேடம். ஆனா அவன் என்கிட்ட நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. ஆனா இப்ப சாரி கேக்குறாங்களே, அவங்கள மன்னிச்சு ஏன் ஏத்துக்கூடாது? நான் ஏன் சார் ஏத்துக்கணும்? எனக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. இப்படி ஒருத்தி கூட என்னால எப்படி வாழ முடியும்? 19 வயசுலயே என் அப்பா அம்மா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 6 மாசத்துலயே என்ன கல்யாணம் பண்ணவர் இறந்துட்டாரு. ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எப்படி வாழ போறேன்னு தெரியாம தான் சார் இருந்தேன். மனோஜ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியுங்கிற நம்பிக்கையே வந்தது. இவர் கூட சேர்ந்து நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். நான் என் தப்ப ஒத்துக்கிறேன். இவர் இல்லாம எனக்கு லைஃபே இல்ல. இவரை நான் உண்மையா லவ் பண்றேன். என் ஃபேமிலிலே நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன். எனக்குன்னு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. நான் ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஷோரூம் வச்சு ரன் பண்றேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இவ பண்ணிட்டா. இவளால என் நிம்மதியும் போச்சு. என் ஃபேமிலிலயும் நிறைய ப்ராப்ளம். என்னால இவ கூட வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். நான் இவரை கல்யாணம் பண்ணப்போ இவருக்கு வேலையே இல்ல. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட போய் சொன்னாரு. ஆனா அது எதையுமே நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எந்த வேலைக்கும் சரியா போனது இல்ல. அடிக்கடி வேலையும் விட்டுட்டு வந்துருவாரு. அப்பெல்லாம் நான் தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு வச்சிருக்கிற ஷோரூம் கூட நான் வச்சு கொடுத்ததுதான். அது என்ன அப்பங்காசுல வச்சு கொடுத்த? அது ஏன் அப்பங்காசு? இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை மறைச்சு அந்த பையனை எங்க வீட்ல தங்க வச்சு நிறைய டிராமா பண்ணிருக்கா. மேடம், இவர் கூட என் பையனுக்கு ஒரு பாண்டிங் வரணும் தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். என் பையன் இவரை தான் அப்பான்னு கூப்பிடுறான். மேடம், மனோஜ்க்கு மேல லவ் இருக்கு. ஆனா இவர் இப்படி பேசுறதுக்கு காரணமே இவர அம்மா தான். இவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு இவருக்கு வேற ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதனாலதான் இவரை டைவர்ஸ் அப்ளை பண்ண வச்சிருக்காங்க. அவங்க என்ன எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பணம் கேட்டெல்லாம் தொல்லை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பண்ணது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ் மேடம். நான் நினைச்சா அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா எனக்கு மனோஜ் கூட வாழணும். போதும், நிறுத்துப்பா. இப்படி பேசிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. யாரு பொய் சொல்றா, யாரு உண்மை சொல்றான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தலை வலிக்குதுமா. உங்களை நாங்க பேசி சேர்த்து வைக்க முடியும்னு எங்களுக்கு தோணல. நாங்க கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துடுறோம். அங்க போய் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஜட்ஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். திரும்பவும் கோர்ட்ல போய் பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா அழுது நடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நீ இப்படி ஒரு வேஷத்துல வரும்போதே நினைச்சேன் நல்லா ஒத்திக்க பாத்துட்டு தான் வருவேன்னு. என்ன என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு ஈகரா இருக்கீங்க? நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட வாழ்வீங்க, நான் பிரிஞ்சு வாழணுமா? ஏய், எப்பொழுதும் உன வேண்டான்னு சொல்றல்ல. நீ நல்ல ஜென்மமா இருந்தா விட்டுட்டு போய் தொலைடி. நான் மனோஜ் கூட வாழணும். நான் மனோஜ லவ் பண்றேன். நீ பண்ணதுக்கு பேர் லவ் ஆடி. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் மனோஜ் விட்டு போக மாட்டேன். டைவர்ஸும் கொடுக்கவே மாட்டேன். முதல் மனோஜுக்கு பொண்ணு பாக்குறத நிறுத்து. இப்ப அதுதான் ரோகிணிக்கு கோபம். இந்த குடும்பத்தை ஏமாத்துனது அவதான். நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொன்னதும் அவதான். அவளே தைரியமா பேசும்போது எனக்கு என்ன? நான் மனோஜுக்கு பொண்ணை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மனோஜுக்கு பாக்குற பொண்ணு கூட அவன் பழகிட்டே இருக்கட்டும். அத பார்த்து வயிறு எரிஞ்சு அந்த பார்லர்காரி மனோஜ் பக்கமே வராம ஓடி போயிடணும். சூப்பர் ஐடியாமா. நான் வேணா ரோகிணிக்கு முன்னாடி நம்ம பார்த்த பொண்ணை கூட்டிட்டு போய் வெறுப்பேத்துறேன். நீ பார்லர் மட்டும் வாங்க மடங்க மாட்டடா. நம்ம எல்லாரும் தான் கோயிலுக்கு போறோம்ல. கோயிலுக்கா? எதுக்குடா? அதான்டா, நான் வேன் ஒண்ணு வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சுடா. அதுக்கு பூஜை பண்ணும்ல. நீ சந்தோஷமா வந்து வாழ்த்துற வழிய பாரு. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத நீ கேளு. ஒழுக்கமா கோயிலுக்கு வந்து சேரு.